இந்த அனிமி 10 மேலே ரிலீஸ் பண்ணிவிடுவேன் நண்பர்களே. என்னால் இந்த அனிமியில் ஒரு எபிசோட் நண்பர்களை போட முடியும், 2 எபிசோடு போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் மிச்ச அனிமிலாம் எடிட் பண்ணணும், அதனால் எனக்கு கொஞ்சம் நேரம் இல்லை. சரி நண்பர்களே, டேரெக்டாக இப்போ கதைக்குள்ளே போகலாம். வேறு எதுவும் நான் சொல்ல விரும்பலை. ஐசக் உண்மையிலேயே தெய்வீக மரத்தில் இருக்க மானாவெலாம் நிற்கிற மட்டும் தெரியுது. உங்கள் கண்ணு முன்னாடி தானே பார்க்குறீங்க. தெய்வீக மரத்தில் மானா இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்கள் ஆனால் என்ன சொல்கிறீங்க? இப்போ பிறந்த ஒரு குழந்த எப்படி அந்த தெய்வீக மரத்தை சுத்தம் செஞ்சுருக்க முடியும்? என்னால் நம்ப முடியலை. மானா அடக்கி அந்த மெட்டீரியல்ஸை உங்கள் கண்ணு முன்னாடி தான் காட்டினார். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அந்த ஆதாரத்தோட வேறு என்ன ஆதாரம் தேவை? உண்மையிலேயே மரத்தை காப்பாற்றின இந்த கலை ரொம்ப பெரிய கலையாக தான் இருந்திருக்கணும். நம்ம செஞ்ச ப்ரேயர்ஸ்னால தான் இந்த மரம் ஒரு நாள் உயிரோடு இருந்திருக்கு. இல்லைன்னா இந்த மரம் எப்பயோ இறந்து போயிருக்கும். ஆனால் வீட்டோட தலைவர் அந்த மரத்தை காப்பாற்றுறதுக்கு பதிலாக அதை சுத்திகரிப்பு செய்கிறதுலையே இருந்துட்டார். இது ஒரு முட்டாள்தனம். இது மட்டும் ஒரு சக்தி அவர்கிட்ட இருந்த மாட்டேன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? ஐசக் தன்னோட உள்ளுணர்வை பயன்படுத்தி மரத்தில் இருக்க மானாவை வெளியேற்றிருக்காரு. நீங்கள் சொன்னது கரெக்டு தான் மாமா, சூப்பராக சொன்னீங்க. அந்த முட்டாளுக்கெல்லாம் புரிகிற மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் மாமா. நீங்கள் இந்த பால் குடிக்கிற குழந்த அதை செஞ்சிச்சின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? அதுவும் இவ்வளோ குறைஞ்ச நேரத்தில் செஞ்சிச்சின்னு சொல்கிறீங்க. உங்களோட கண்ணு முன்னாடி தானே செஞ்சார், நீங்கள் தான் அதுக்கு சாட்சி. நீங்களே இப்போ இப்படி பேசுகிறீங்க? நீங்கள் தானே செய்ய சொன்னீங்க. என்னை பற்றி ஏளனமாக பேசுகிறீங்க? எல்டர்ஸ், இது மட்டும் ஆபத்தான ஒரு கதையை எங்களால் நம்ப முடியாது. இதுக்கு சரியான ஆதாரம் வேணும். இன்னும் 1 வயசு கூட ஆகாத ஒரு குழந்தை, அதுவும் எக்ஸாசிசத்தை பயன்படுத்தினதுன்னு சொல்கிறீங்க. அது எப்படி நம்ப முடியும்? அதால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. ஆனால் அந்த குழந்தை செஞ்சுன்னு சொல்கிறீங்க. இது எப்படி நாங்கள் நம்புவோம்? இது மாதிரி ஆபத்தான விஷயத்த வெளிப்பரப்புனா நம்ம ஈஸ்வா குடும்பத்தை பார்த்து எல்லாரும் கேலி பண்ணி சிரிப்பாங்க. அந்த பையனை பாரு, கொஞ்சம் கூட நம்ம மூத்த சகோதரன் மாதிரியே கிடையாது. பந்தயம் கட்டுறேன் ஈஸ்வாவோட ரத்தம் இல்லைன்னு, ஏதோ பிச்சைக்காரனோட குழந்தைய தூக்கியாந்து கொண்டு வந்து ஈஸ்வாவோட ரத்தம்னு சொல்லி ஏமாத்துறீங்களா? போடா பைத்தியக்காரா, நீ என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போடா. நான் எதையும் காதில் வாங்க போகிறது கிடையாது. மதிப்பிற்குரிய எல்டர்ஸ், நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் நல்லா காது கொடுத்து கேளுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ஈஸ்வா சைண்டாக மாறுவான். சூப்பர் மாமா, நல்லா சொன்னீங்க. இதே மட்டும் நல்லா சொல்லுங்கள், 4 பிட்டு எடுத்து விடுங்க. அவர் கொஞ்ச நாள்லேயே போப்பா கூட ஆகலாம். அப்படிதான் மாமா, தூக்கி விடு. சூப்பராக பேசுகிறீங்க மாமா. ஒரு நாள் கண்டிப்பாக எலும்புக்கூடு ராஜாவை கொல்லுவார். அடே, உன்னை பற்றி இப்போ தாண்டா நல்லா தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளேயும் ஆரம்பிச்சிட்டியாடா? என்ன அது எலும்புக்கூடு ராஜாவா? அந்த முட்டாள் எலும்புக்கூடு ராஜாவா? பாஸ்டர்டு, நீங்கள் என்ன ரிலேக் உங்களோட கல்லறையை நீங்களே தோண்டிக்கிறீங்களா? அப்படின்னா நான் இந்த குழந்தைய சோதிக்கிறதுக்கு அனுமதி தரேன். ரிலேக், நீங்கள் உங்களோட முடிவில் உறுதியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த குழந்தைய சோதிக்கலாம். ட்ரெஷரியில் இருக்க ஹோலி வெப்பனை பயன்படுத்துறதுக்கு நான் உங்களுக்கு அனுமதி தரேன். உங்களோட முடிவில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை செய்யலாம். நார்த் வெஸ்ட்டு ஹோலி எம்பையர் ஆஃப் ஹெல், தி பிளாக் ஃபாரஸ்ட். யாரோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம் காட்டுறாங்க டீமனோட. அதுவும் தனியாக நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். இங்கே இருக்கிறதுனால என்னோட நேரம் தான் வேஸ்ட்டாக போகுது. தி கிரேட்டஸ்ட் லார்டு ஹவுஸ்வாவோட லீடருக்கு என்னோட வணக்கங்கள். என்ன விஷயம்? எதுக்காக வந்திருக்க? வந்த விஷயத்த முதல்ல சொல்லு. மாஸ்டர், துணைத் தலைவர் ட்ரெஷரியிலிருந்து ஆர்டிஃபேக்டை பயன்படுத்துறதுக்கு உங்களோட பர்மிஷன் கேட்டாங்க லீடர். எதனால் ஆர்டிஃபேக்ட்ஸை பயன்படுத்தணும்? அதுக்கு என்ன காரணம்? நான் முன்னாடியே உத்தரவு போட்டிருக்கேன். ஹோலி ஒன்லாம் பயன்படுத்த முடியாதுன்னு நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே. இப்போ நான் திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க அதை பரிசுத்த தரிசனத்துக்காக கேட்கல மாஸ்டர். அப்புறம் வேறு எதுக்காக கேட்குறாங்க? உங்களோட கிராண்ட் சில்ட்ரன் புனித மரத்தை காப்பாற்றிருக்காரு. அதனால் அவர் உண்மையிலேயே புனிதரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் துணைத் தலைவர் ஆக்டிவேட்டை பயன்படுத்துறதுக்கு உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டு வர சொன்னாங்க. அதனால தான் மாஸ்டர் நான் வந்திருக்கேன். அதனால் என்ன? என்னோட வீட்டில் இப்போ இன்னொரு புனிதர் இருக்காருன்னு நீ சொல்கிறியா? ஹவுஸ் ஆஃப் ஈஸ்வாவோட லீட்ரு ஒரு பேர் ஐடல் ஈஸ்வா. நான் இதுக்கு அனுமதிக்க மாட்டேன். அந்த இடம் கோழி வேட்பாளரை தவிர வேறு யாராக இருந்தாலும் இறந்து போயிடுவாங்க. அர்த்தமில்லாத சண்டையில் ஈடுபட வேண்டான்னு போயிட்டு அவங்கள்ட்ட சொல்லுங்கள். இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்லிவிடுங்க. அவங்கள விடுவிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க சார். என்ன சொல்கிற? ஐசக், அப்படியா? புதுசாக கேரக்டரை காட்டுறாங்க, யாருன்னு தெரியலை. வாங்க போக பார்க்கலாம். நீ என்ன சொல்கிற? அந்த பையன்தான் ஹோலி மரத்தையே திரும்பி உயிரோடு கொண்டு வந்திருக்காங்கிற. அப்புறம் எப்படி அவன் அங்கே போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்ல முடியும் உன்னால்? நண்பர்களே, இவங்க பேர் தான் மெலிசா ஈஸ்வா. ஒருவேளை இவங்க தான் ஈஸ்வாவோட அம்மாவாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். உண்மை என்னன்னு பார்ப்போம் வாங்க. எதனால் நம்ம ட்ரெஷரியை திறந்து எல்லா குழந்தையும் அங்கே தூக்கி எறியக்கூடாது? கருவூலத்தில் இருக்க ஆர்டிஃபேக்ட்ஸ் வெவ்வேறு குடும்பத்துக்கு எடுத்துக்கிட்டு போகலாம். ஆனால் அங்கே இருக்க ஒரு பொருளை யாராலையும் எடுத்துகிட்டு வர முடியல இது வரைக்கும்.
அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு வந்து தான் ஆகணும். மொத்த வரலாற்றுலேயும் சக்தி வாய்ந்த போப்பால் கூட அந்த புனித சக்தி கொண்ட பாக்ஸை எடுத்துகிட்டு வர முடியலை. எதனாலன்னு தெரியுமா? அந்த ஆர்டிஃபேக்டை வச்சு நம்மளால் எலும்புக்கூட ராஜாவையே கொல்ல முடியும். அதனால் அந்த பொருளை யார் எடுத்துகிட்டு வராங்களோ அவங்களுக்கு நிறைய வெகுமதி கிடைக்கும்னு போய் சொல்லு. இந்த வதந்தியை போய் பரப்புகிற போப்பால் கூட கிடைக்காத வெகுமதியெல்லாம் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி பரப்பணும். எடுத்துக்கிட்டு வரவங்களுக்கு ரகசிய டெக்னிக்லாம் சொல்லி கொடுப்போம்னு சொல்லு. ஜெயிச்சுட்டு வர குழந்தைக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பேன்னு சொல்லு. இதுதான். இதை போய் நீ எல்லாருக்கிட்டையும் பரப்பணும். எல்லா இடத்துலையும் சொல்லணும். எல்லா புனித குழந்தையும் அங்கே போய் இதுக்குள்ளே போக சொல்லு. போயிட்டு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டு வரும் அந்த ஆர்டிஃபேக்டை. அந்த ட்ரெஸரியில் நிறைய ஆர்டிஃபேக்டும் அதோட நிறைய டெக்னிக்கும் இருக்குது. நிறையா சேமிக்கப்பட்டிருக்கு. பல காலங்களாக ஒரு துறவி தான் அந்த இடத்த பார்த்துக்கிட்டாரு. அதனால் அந்த இடத்த பார்த்துக்கிறதுக்கு ஏசியர் வீட்டு சேர்ந்தவங்களால் மட்டும்தான் இப்போ அந்த இடத்த பார்த்துக்க முடியும். அதனால தான் அங்கே 10 வயதுக்கு மேலே இருக்க குழந்தைங்களை மட்டும் நாங்கள் அனுப்புகிறோம். சைண்டுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு பிறந்தநாள் வரப்போ அவங்களுக்கான சடங்கு நடத்துகிற இடமா ட்ரெஸரி பயன்படுத்தப்பட்டுச்சு. அந்த குழந்தை ட்ரெஸரிக்கு போயிட்டு எந்த பொருளை எடுத்துகிட்டு வருதோ அப்போ அதை பொறுத்து தான் அந்த குழந்தையோட திறமையெல்லாம் நாங்கள் தீர்மானித்தோம். அதனால் அந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. அங்கே ஒரு துறவி கூட இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த இடத்துக்கு நிறைய பேர் அனுப்புன நிறைய பேர் இறந்து தான் போனாங்க. அதனாலேயே அந்த இடத்த நாங்கள் சீல் பண்ணிட்டோம். மாஸ்டர், ஆச்சரியம்தான். துறவியோட பொக்கிஷத்தை கைப்பற்றிக்கிட்டு நீங்கள் திரும்பி உயிரோட வருவீங்களா? அடே சும்மா ஏறா, ஏன்டா பைத்தியமாட்ட பேசிக்கிட்டு இருக்க? எதனால் மாஸ்டர்? நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகவே இல்லையே. அதுவும் உண்மைதான். நான் போகலன்னாலும் அவங்க அங்கே அனுப்பி தான் வைக்க போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய பொக்கிஷம் எனக்காக காத்துக்கிட்டு தெரியுமா? என்னது மாஸ்டர் அது? நான் அதை அப்புறம் சொல்கிறேன் உன்ட்ட. எலும்புக்கூடு ராஜாவோட எலும்புக்கூடு அங்கே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட உடம்ப அங்கே தான் வச்சுருக்கேன்னு சொன்னாங்கல்ல, அதனால் அங்கே போய்ட்டு என்னோடய உடம்ப நான் படைய போகிறேன். யங் மாஸ்டர், நீங்கள் என்ன ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்க போல்? யங் மாஸ்டர், ட்ரெஸரியை ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லா குடும்பத்தில் இருக்க சைண்டும் அந்த ட்ரெஸரிக்கு போகிறதுக்கு இப்போ பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. 5 கிரேட் ஹவுஸ்லேருந்து எல்லோரும் ஒன்று கூட போகிறாங்க. அங்கே வீட்டில் இருக்க சைண்டெல்லாம் இப்போ அந்த கருவூலத்துக்குள்ளே அனுப்ப போகிறாங்க. யங் மாஸ்டர், எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் தான் கண்டிப்பாக அதில் ஜெயிப்பீங்கன்னு. அது எனக்கு நல்லா தெரியுமே. அது ஒரு அதிசயமான நிகழ்வு தான். நிறைய பேர் வர்றதுனால எல்லார் கவனமும் என் மேலே இருக்காது. நிறைய பேர் இருக்கிறதுனால கவனம்லாம் சிதறும். அப்போ என்னோடய உடம்பை எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடுமே. இது நல்ல ஐடியா. ஆனால் ஐசக், நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம சண்டை போட்ட மாதிரி டீமன்லாம் அங்கே நிறையா சுற்றுறதா நான் கேள்விப்பட்டேன். கொஞ்சம் பத்திரமா போயிட்டு வாங்க. அதனால் நீங்கள் போகிற இடம் கொஞ்சம் ஆபத்தானது. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அடே, நாங்கள் போகிறதே என்னோடய உடம்பை எடுக்க தான். இதில் என்னடா ஆபத்து? நான் பார்த்துக்கிறேன்டா. அங்கே இருக்கிறதெல்லாம் இப்போ பிறந்த 6th ரேங்க் டீமன் ஒண்டியும் தான். அதெல்லாம் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. அதுங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி என்னோடய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவேன். ஒரு 8th ரேங்க் டீமன் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதை சமாளிக்கிறதுக்கு. ஆனால் அதையும் சமாளித்தாச்சு. அடே என்னடா பேசுகிறீங்க மாஸ்டர்? ஒரு 9வது ரேங்க் ட்ராகனை சமாளிக்கிறது தான் மாஸ்டர் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா பேசுகிறீங்க? 8வது ரேங்குங்கிறான் ஒருத்தன், 9வது ரேங்குங்கிறான். எனக்கு ஒன்றும் புரியலையடா. டேய், ஈஸ்வா குடும்பம் ஒரு பைத்தியக்காரங்க தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பிறந்தநாளை நடத்தும்போது உள்ளே ஒரு ட்ராகனை கொண்டு போய் வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் முட்டா பையில தான் இருக்கணும் கண்டிப்பாக. மாஸ்டர், உங்களுக்கு ட்ராகனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா ட்ராகனை கையாளுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடே என்னடா இது? ட்ராகனை போய் கொண்டு போய் உள்ளே வச்சுருங்களடா. சமாளிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமாடா. டீமனாக இருந்தால் கூட ஏதோ சமாளிச்சிருவேன். ட்ராகனை கொண்டே வச்சுருக்கீங்களடா. ஐயோ, நான் டீமன் கிங்காக இருக்கும்போது எத்தனை ட்ராகனை ஏமாத்திருக்கேன்னு எனக்கே தெரியலையே. ஆமாம் மாஸ்டர், நம்ம இப்போ எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்? அடே, அந்த எலும்பு கூட்டு பையன் நம்மளோட குழந்தைக்கு என்னத்த வித்தான்னு தெரியலை. அவன் ஒடியும் என் கையில் கிடச்சான். அவனை நாராக கிழிக்காமல் விட மாட்டேன். எலும்பு கூட்டு பையலை. மாஸ்டர், அநேகமாக அவங்க ஒரு 70 பேர் இருக்கலாம்னு நினைக்கிறேன் மாஸ்டர். அது ரொம்ப மோசமானது தான். என்னோடய சோலை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? உங்களுக்கு இது நல்லா தெரியும். நான் சேவை செய்கிற மாஸ்டரை மாற்றுறதுக்கு இதான் எனக்கு நல்ல வாய்ப்பு. அடே, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இதான் வாய்ப்புன்னு நீ போயிடலாம் பார்க்குறியா? எனக்கு வேறு வழி இல்லை. நான் எப்படியாச்சும் சமாளித்து தான் ஆகணும். என்கிட்ட இப்போ இருக்க சக்தியை வச்சு ரேங்க் 6ல் இருக்க டீமன் ஒன்று தான் என்னால் சமாளிக்க முடியும். ரேங்க் 8, ரேங்க் 9ல் இருக்க டீமனையும் ட்ராகனையும் என்னால் சமாளிக்கவே முடியாது. அடே, நம்ம வரும்போது ஒரு மேன்ஷன் பார்த்தோம்ல, அந்த மேன்ஷனுக்கு எப்படியாச்சும் நான் போயிடுவேன். போயிட்டு அந்த மேன்ஷனில் இருக்க மானா கோரையும் நான் திருடாமல் விட மாட்டேன்டா. என்னோடய ஐடியா எப்படி? நல்லா இருக்குதா?
இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you.